தங்கச்சி நல்லா இருக்கியா தங்கச்சி? என்னமா அது நேர்மை ஒழுக்கம் நாணயம் இந்த மூணுக்கும் பேர் போனவரு உங்க அண்ணன். அவர் இருக்கும்போது கட்டட வேலையை வேற யாருக்கிட்டயோ கொடுத்தா ஊர்ல காரி துப்ப மாட்டாங்க. இவரு மூஞ்சிலேயே துப்புவாங்க. நீ சும்மாரியா ஜால்ரா? தங்கச்சி என் பக்தியை பத்தி உனக்கு தெரியாதுமா. இந்த கோயில் வேலை மட்டும் ஒழுங்கா நடந்துச்சுன்னா இவனுக்கு திருச்செந்தூர்ல ஒரு மொட்டையும் இவனுக்கு திருப்பதியில ஒரு மொட்டையும் எனக்கு திருவேற்காட்டுல ஒரு மொட்டையும் போறதா வேண்டிக்கிட்டேன். 3 மொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதமா தங்கச்சி. நீ மாமா சேர்த்து இல்லைன்னு அவங்களுக்கு கோவையா? அதுக்கு தானே பாண்டி பஜார்ல கொலுசு யானை பூனை பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாப்பா பாப்பா ஏ குண்டு பாப்பா ஏ கொழு கொழு பாப்பா ஏ குட்டி பருவனுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பார். எங்க கை எங்க காலங்க என்ன தெரியலையே. காலக்காட்டு காலக்காட்டு கொலுசு மாட்டி விடுறேன். காலக்காட்டு. என் குழந்தைய தொடாத. கூட பிறந்த தங்கச்சியும் கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாடி கீழே தள்ளி விட்டியே. அப்ப எங்கடா போச்சு இந்த உறவு? துரும்ப கிள்ளி போட்டு அதான் மாப்பிள்ளைனா அதுக்கும் மரியாதை உண்டு. ஆனா நீ தங்கச்சி புருஷனு கூட பார்க்காம அவரை கை நீட்டி அடிச்சியே. நீ அடா என்ன தங்கச்சி? தங்கச்சி அதெல்லாம் அறுத்தறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டை விட்டு வெளியே போங்க. லட்சுமி அவர்தான் தெரியாம பேசிட்டாருனா நீங்க சும்மா இருங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்ல அந்த ஆண்டவனே வந்து சொன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். கிளம்புங்க. இன்னும் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம். நீங்க வாங்கிட்டு வந்த குப்பையை நீங்களும் அள்ளிக்கிட்டு போலாம். சரி வாரேன். நல்லா இருக்கு. ஒரு ஆப்பிள் 5 ரூபாய் தேரும்.